இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஹனி ஜாம் கேக் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டையை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை எந்தளவு பீட் பண்ணுறீங்களோ அந்தளவு நம்மளோட கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பவுடர் சுகர் சேர்க்க போகிறோம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் இருக்கும். 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இது மறுபடியும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த முட்டை, சுகர், ஆயில் இது மூணுமே நல்லா ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே நம்ம மாவு பொருட்களை சேர்த்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 3/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட், இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம ஜலிச்சிட்டு கேக் செய்யும்போது நம்மளுடைய கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இதை ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் வேகமாகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய கேக் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம கேக் வேக வைக்க போகிறோம். அதுக்கு உள்ள நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவை இந்த மாதிரி தூவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேக் பேட்டரை இதில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. இந்த குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லைனா ஒரு பிளேட் இல்லைனா குட்டி பவுலை கூட கவுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கர் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டரை இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 40 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். விசில் எதுவும் போட தேவையில்லை. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 40 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ உப்பி சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். இந்த குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஹனி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஜாமை உருக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாம் நல்லா உருகி வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி உருகிட்டு நம்ம ஜாம் தடவும் போது கேக்கில் நல்லா தடவுறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த ஜாம் இந்த மாதிரி உருகி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது சுகர் சிரப்பையும் ஜாமையும் நம்ம கேக்கில் தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கேக் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கிண்ணத்தில் ஒட்டாமல் சூப்பராக கேக் எடுக்க வந்துருச்சு. இப்போ இதை மேலே இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் ஜாமெல்லாம் சேர்க்கும்போது கேக்கில் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுகர் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாமையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கேக் ஃபுல்லாகவும் இந்த ஜாமை நல்லா பரவுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தடவி விட்டாச்சு. இப்போ இது மேலே நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். கடைகளெல்லாம் இந்த கேக் மேலே ட்ரை கோகனட், டெசிகேட்டட் கோகனட் சேர்ப்பாங்க. நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான கோகனட்டையே கொஞ்சம் கடாயில் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு சேர்த்துருக்கேன். இதுவும் சாப்பிட சூப்பராக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளுடைய
ஹனி ஜாம் கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இனி உங்கள் குழந்தைங்க கேக் கேட்டால் கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.